அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ புதுசாக பண்ணியிருக்கிற ஒரு ஓவர்கிராஃப்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் நிறைய ஓவர்கிராஃப்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஓவர்கிராஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரட்டர் வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ஓவர்கிராஃப்ட் வந்து டிஃபரன்ஷியல் கான்செப்ட் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டட் பார்ட்ஸ் இருக்கும். ஹோவர் பண்ணுறதுக்கான மோட்டார், அதுக்கான ஹோல்டர், அந்த டக்ட் எல்லாமே 3D பிரிண்டட். அதாவது இங்கே பார்த்துட்ருக்கிறதுல அந்த ரெட் கலரில் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே 3D பிரிண்டட். எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் கோரோ ஷீட், அதுக்கு கீழே தெர்மோகோல் இருக்குது. அப்புறம் அந்த ஸ்கர்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸுமே நீங்கள் வெளியில் பார்க்க முடியாது. எல்லாமே இன்பில்ட்டாக உள்ளே வச்சுட்டேன். ஸோ நமக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்குறப்போ ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்ட் மாதிரி தான் தெரியுமே தவிர இது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி தெரியாது. XD60 கனெக்டரும் பார்த்தீங்கன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணுறதும் உள்ளேருந்து ஒயர் கொடுத்து வெளியில் வந்து அந்த கனெக்டர் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம், ஃபீமேல் பின்னு. இதை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃப்ளைஸ்கை ரேடியோ இருந்தாலே போதும். ஃப்ளைஸ்கை ரேடியோவில் சேனல் 1 and 2 அந்த ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃப்ரண்ட், பேக், லெஃப்ட், ரைட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஹோவர் பண்ணுறதுக்கு த்ராட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஃபார்வர்டு போகணுன்னா இதை முன்னாடி தள்ளனா ஃபார்வர்ட் போகும், ரிவர்ஸ் வரணுன்னா நான் ரிவர்ஸ் தள்ளனா ரிவர்ஸ் வரும், லெஃப்ட்டில் தள்ளனா லெஃப்ட் போகும், ரைட்டில் தள்ளனா ரைட் போகும். கொஞ்சம் ஹோவர் கொடுத்துப்போம், ஒரு 20% ஹோவர் கொடுத்தாலே போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹோவராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் கான்டாக்ட் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஏரில் மிதக்கிற மாதிரி இருக்கிறதுனால உங்களால் இந்த கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஹோவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20% த்ராட்டில் மட்டும் வச்சுருந்தாலே போதும். முக்கியமாக டேர்ன் பண்ணுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஹோவரை கம்மி பண்ணிடுவேன். அப்போ தான் நல்லா ஈஸியாக ட்ரிஃப்ட் அடித்து திரும்ப முடியும். இந்த ஓவர்கிராஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. அதாவது எல்லா ஆப்ஸ்டக்கல்ஸ், அப்புறம் படிக்கட்டு, அப்புறம் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு எல்லாமே டெஸ்ட் பண்ணேன். எந்த அளவுக்கு இதோட ஸ்பீடு ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோட ஃபுல் த்ராட்டில் நம்ம கொடுக்குறப்போ இது டேக் ஆஃப் ஆகிடும். ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இது வந்து டேக் ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப ஸ்பீடாக வந்து திரும்பினா கூட உங்களுக்கு வந்து ஒரு பக்கமாக தூக்க ஆரம்பிச்சிடும். எந்த பக்கம் திரும்புகிறோம் அந்த பக்கம் தூக்க ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு நம்மளால் வந்து இதில் ஸ்பீடை ரீச் பண்ண முடியும். 4 செல் பேட்டரி நம்ம போட்டிருக்கோம். 4 செல் பேட்டரி போட்டிருக்கிறதுனால இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரிமோட்டில் செட்டிங்ஸில் கொஞ்சம் எக்ஸ்போ அந்த மாதிரி செட்டிங்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால அந்த அந்த மைனூட்டான அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். இது எந்த அளவுக்கு ரிஜிடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கட்டுலேருந்து அப்படியே இறக்கலாம், எதுவுமே ஆகாது. இந்த ஓவர் கிராஃப்ட்டை நம்ம தண்ணியிலையும் ஓட்டலாம், அப்பவும் எதுவும் ஆகாது. ஸோ இந்த ஒரு ஓவர் கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா தரையிலையும் போகும், தண்ணியிலையும் போகும். அந்த மாதிரி தான் நம்ம இதை டிசைன் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக இது வந்து ஸ்க்ராட்ச் பில்ட். இந்த ஓவர் கிராஃப்டோட மேக்ஸிமம் ஸ்பீடை இப்போ நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் இந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் பண்ண ப்ராஜெக்ட் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக பண்ண ப்ராஜெக்ட் இது. இந்த ப்ராஜெக்ட் வந்து அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். இப்போதைக்கு என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள எல்லா வயரையும் உள்ளேயே இன்பில்ட்டாக எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் உள்ளேயே கொண்டு வந்துட்டோம். அதனால் வெளியில் எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸுமே நம்மளால் பார்க்க முடியாது. ஃப்ரண்ட்டில் மட்டும் இன்னும் நான் வந்து ஒரு கவர் பண்ணேன். பட் அது ஆக்சுவலாக இதில் ஃபிட் ஆகலை. அந்த ஃப்ரண்ட் கவரையும் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி இருக்க பேட்ரியுமே தெரியாது. பார்க்குறதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ப்ராடக்ட் லுக் வந்து இதில் கொண்டு வர வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியான கண்ட்ரோல் கிடைக்கும். அதாவது ஓட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா சொல்கிறேன், ஓட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தாலும் இந்த ஓவர் கிராஃப்டை ஓட்டினாலும் நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து லைன் ஆஃப் சைட்டில் ஓட்டுறதுனால நீங்கள் ஒரே இடத்துல நின்று தான் ஓட்டுவீங்க. அப்படி ஓட்டுறப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஓரியன்டேஷன் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். அந்த ஓரியன்டேஷனையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஓட்டினீங்கன்னா நீங்கள் ஒரே இடத்துல நின்றுட்டு இந்த ஓவர் கிராஃப்டை ரொம்ப ஈஸியாகவே உங்களால் ஓட்ட முடியும். இந்த ஓவர் கிராஃப்ட் எதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IIT NITஸில் இந்த மாதிரியான ஓவர் கிராஃப்ட் காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுறதுக்காக தான் இந்த ஓவர் கிராஃப்டை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த ஓவர் கிராஃப்டை எப்படி ஓட்டுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி டிசைன் பண்ணுறது, அதை எப்படி வந்து ஈவெண்ட்டில் ஓட்டி வின் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். எந்தளவுக்கு ரிஜிடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு படிக்கட்டுலேருந்து இறக்குனீங்கன்னா கூட அது கீழே விழாது. அண்ட் தென்
கரெக்டாக ஓடும். அப்புறம் 360 டிகிரியில் உங்களுக்கு வந்து டேர்ன் பண்ணும். நின்ன இடத்துலேருந்தே அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி திரும்பும். அந்த அளவுக்கு வந்து இது ஹை பர்ஃபார்மன்ஸ் ஓவர்கிராஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்த ஓவர்கிராஃப்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் ஓவர்கிராஃப்ட் நான் இது வரைக்கும் பண்ண ஓவர்கிராஃப்ட்லேயே. இதில் 6L வரைக்கும் நம்மளால் போட முடியும். ஆனால் நான் இது வரைக்கும் 4L தான் போட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். 6L போட்டோன்னா இன்னுமே ரொம்ப ஹை பவராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து நிறையா ஓவர்கிராஃப்ட்டை பற்றியான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் VTOL பற்றி தான் சொல்ல போகிறேன். VTOL அப்படிங்கிறது வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். இது ஒரு ஏரோப்ளேனும் ட்ரோனையும் கம்பைன் பண்ண ஒரு மாடல். இந்த மாடல் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருந்தேன். ஒரு ஃப்ளைட் கண்ட்ரோலர் வந்து போயிடுச்சு, அதை ரீப்ளேஸ் இப்போ தான் பண்ணியிருக்கேன். அதை ரீப்ளேஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணேன், நல்லாவே ஃப்ளை ஆகிடுச்சு. அந்த வீடியோவை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும், இல்லைனா வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை நம்ம பண்ணலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அறிவழகன்.